ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அது வந்து நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வந்து இந்த பிளேட்டில் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு, சீரகம், வரமல்லி, வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த கடாயில் வந்து நம்ம வந்து தேங்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது வந்து நம்ம ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் அடிச்சு இப்போ வந்து கடுகு, உளுந்து, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி வச்ச இந்த பவுட்ரு வந்து நம்ம இந்த கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணி இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை இதுக்குள்ளே இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. பாருங்கள் சார், நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். சூப்பரான காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி தயாராகிடுச்சிங்க. எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், எப்படியே சூப்பராக இருக்குது. இந்த கத்திரிக்காய் வந்து ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.